ஹalleluya. ஸோ ஆவி ஆத்மா சரீரத்துக்கு குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்றதுக்காக ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு அப்புறம் சப்போஸ் அந்த பர்சன் பேர் அந்தோணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்தோணி அப்படிங்கிறவர் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அவரை வந்து ஒரு காஃபினில் வைத்து கொண்டு வராங்க. அவருக்கு அதே சூட்டு போட்டிருக்காங்க, அதே கண்ணாடி எல்லாமே அப்படியே இருந்தாலும் அவர் அந்தோணி வராரு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. டெட் பாடி வருதுன்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன புரியுது, அந்த பெயரே, த வெரி நேம், நம்மளை கூப்பிடுற அந்த பெயரே அந்த சரீரத்துக்கான பெயர் கிடையாது, அது அந்த ஆவிக்கான பெயர். நம்ம ஆவியாக இருக்கிறோம், அந்த ஆவி தான் நாமளாக இருக்கிறோம். இந்த ஒரிஜினல் ஐடென்டிட்டி வந்து நம்மளுடைய மாம்சத்தில் இல்லை, நம்மளுடைய சரீரத்தில் இல்லை, நம்மளுடைய ஆவியில் இருக்குது. ஒருத்தர் வந்து அவருடைய மரண நேரத்தில் எது அவங்கள விட்டு பிரியுதுன்னா அவங்களுடைய ஆவி அவங்களை விட்டு பிரியுது. இது எங்கே பார்க்குறோன்னா லூக்கா 23:46 பார்க்குறோம். இயேசு சொல்கிறாரு, பிதாவே உம்முடைய கையில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்கிறார். into your hands, Father, into your hands I commit my spirit. ஸோ அதில் நமக்கு என்ன புரியுதுன்னா, ஒருவருடைய மரணத்தில் அவங்களுடைய ஆவி இந்த சரீரத்தை விட்டு வெளியே போகுது. நமக்கு நம்மளுடைய பெயர் நம்மளுடைய ஆவியின் பெயரா இருக்குது அன்றி நம்மளுடைய சரீரத்தினுடைய பெயர் அல்ல. ஆமென். பிரேஸ் காட். இப்போ ஒரு சாட்சி கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார். எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டார். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். ஒன்றுக்கு குறைவில்லாமல் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு நன்றி. எந்த ஊழியத்தில் நீங்கள் எங்கள் கூட பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கிச்சனில் சமைச்சிட்ருப்பாங்க, காய்கறி கட் பண்ணிகிட்ருப்பாங்க, அதில் நீங்கள் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுலேயும் பங்கேற்கலாம். அப்படி இல்லைன்னா பார்சல் பேக் பண்ணி சாப்பாடு கொடுக்கவோ அந்த மாதிரி பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து பங்கெடுத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி ஒயிட் ரைஸ், கருவாட்டு குழம்பு. இன்னமும் 6 மணிக்கு இங்கே மீட்டிங் நடக்கும். எல்லோரும் வாங்க.